ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஏங்கி தவிக்கிற காரியத்தில் இன்று அற்புதம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இதெல்லாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி நடந்துருமா, இல்லை என்றால் நாளைக்கு நடந்துருமா, இந்த வாரத்தில் நடந்துருமா என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற நம்முடைய நிச்சயமாக இருக்கிறது, விசுவாசத்தின் அறிக்கையாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஏங்கி தவிக்கிற காரியம் இன்று நடக்கும்னு விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட அப்படி ஆமேன் என்று சொல்லுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 17வது வசனம், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தங்கள் நாவு தாகத்தால் வரும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்மளை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு காரியம் நடக்கலை என்கிறதுனால சிறுமையும் எளிமையுமான ஒரு அனுபவத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடினா ஒரு காரியத்தை தேடி, ஒரு காரியத்தை வாஞ்சித்து, ஒரு காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணி, ஏதோ ஒரு காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணி அவர்களுக்கு தண்ணீரை தேடி அது கிடையாமல் கடந்த 8 மாதங்கள் நம்ம கடந்து வந்து விட்டோம். 8 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது கிடைக்காமல் இருக்கிறதோ கர்த்தர் இந்த 9வது மாதத்தில் கிடையாமல் அவருடைய நாவு தாகத்தால் வரலும் பொழுது, அப்படின்னா கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், ஆனால் தண்ணியே கிடைக்கலாம். எப்போ கிடைக்கும்? எப்போ நம்முடைய நாவலுக்கு என்ன சொன்னா வறண்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கி கொண்டிருப்போம். இதே போல் தான் சில காரியங்களுக்காக, சில நன்மைகளுக்காக, சில காரியத்தின் மேன்மைகளுக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறதான ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறதை என் ஆவியானவர் காண்பிக்கிறார். இப்படி ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, ஆண்டவர் எப்பொழுதுமே சில தாகத்தை அதிகரிக்க வைப்பார், தாகத்தை தணிக்க விட மாட்டார். தாகத்தை ஆண்டவர் அதிகரித்து வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் தாகத்தோடு இருக்கிறது எனக்கு தெரியும் மகளே, தாகத்தோடு இருக்கிறது எனக்கு தெரியும். உன் பிரச்சனை தெரியும், உன் சூழ்நிலை தெரியும், உன் காரியம் எனக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், கைவிட மாட்டேன், இன்றைக்கு அற்புதம் நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். விசுவாசிப்போம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், இன்று நடக்கட்டும், பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.